பரிவரங்கம். திஸ் இஸ் ஜெனிட்டா. கருட புராணம் இந்த டாபிக் வந்து நிறைய பேர் அந்நியன் மூவி மூலமா கேட்டிருப்பீங்க. எனக்கு இது ரொம்ப நாளா படிக்கணும்னு ஆசை. ஸோ இது இப்போ லேசா துருவி பார்க்கும்போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் என்னால் கேதர் பண்ண முடிச்சு. அதை 3 பிரிவா பிரிச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருட புராணம் காட்டும் பிரேத பயணம். 2வது விஷயம், கருட புராணம் சொல்லும் ரகசியங்கள். 3வது, கருட புராணத்தை பற்றிய உண்மைகள். இப்படி நான் 3 பிரிவா பிரிச்சு தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஏதோ நரகம் மாதிரியே இருக்கு. இந்த சமயத்துல எழுதப்பட்ட 18 புராணங்கள்ல 17வது புராணம் தான் இந்த கருட புராணம். இதை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வியாசர். இவர் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல தான் இதை எழுதியிருக்காரு. இதுக்கு எழுதுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இவர் எழுதியிருக்காரு. இதுல முக்கியமா என்னென்ன விஷயங்களை வந்து அவர் கவர் பண்ணிக்கலாம், ஈம சடங்குகள், மறுபிறவி, இந்த முக்கியமா இந்த நம்மளுடைய பிரேதம் வந்துட்டு உடலை விட்டு நீங்கினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வாழ்க்கை, இதைத்தான் வந்து இவர் முழுக்க முழுக்க கவர் பண்ணிருக்காரு. இப்ப இந்த கருட புராணம் பாத்தீங்கன்னா 2 பாகங்களாக எழுதப்பட்டிருக்கு. இதுல முதல் பாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க கருடனை பற்றிய கதை. அதாவது எப்படி வந்து காசிப்பருக்கும் வினதைக்கும் வந்து இவர் மகனாக பிறக்கிறாரு, எப்படி எதிரிகளை வந்து எதிர்கொள்கிறாரு, இப்படி அப்படிங்கிற முழு கதை கருடனை பற்றி. இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதை நான் 2வது பார்ட்ல சொல்றேன். அப்புறம் இந்த கருட புராணத்தோட 2ஆம் பாகம் வந்து எதை கவர் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் இடையிலான உரையாடலை மட்டும்தான் முழுக்க முழுக்க கவர் பண்ண. என்னன்னா, விஷ்ணுவும் கருடனும் வந்து இந்த உலகத்தை சுத்தி பார்க்க போறாங்க. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையா பார்க்கும்போது ஒவ்வொரு உயிரும் ஏன் இப்படி பிறந்திருக்கு. இப்ப மனிதர்களே பாத்தீங்கன்னா சில பேர் ஊனமா இருப்பாங்க, சில பேர் குட்டையா இருப்பாங்க, சில பேர் உயரமா இருப்பாங்க. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி கருடன் வந்துட்டு விஷ்ணுவிட்ட கேட்கும் போது விஷ்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கேள் கருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. அவர் இந்த ஒவ்வொரு பிறவிக்கு காரணம் என்ன, கர்ம வினை அப்படிங்கிறாரு. அப்போ ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் பாத்தீங்கன்னா பல லட்சம் பிறவிகள் இருக்குமா. அதாவது ஒரு மொத பிறவி எடுக்கும்போது ஒரு புல்லாவோ ஒரு ஈயாவோ இப்படிதான் பிறப்போமா. சோ அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது புண்ணியம் பண்ணினதுக்கு அப்புறமா அதோட பிறவி பயணம் வந்துட்டு நம்ம அடுத்து வேற ஒரு பிறவி எடுப்போம். அதை விட கொஞ்சம் ஒரு லிட்டில் கொஞ்சம் ஒரு கூட பதவி எடுக்கும். இந்த மாதிரி பல லட்சம் பிறவி எடுத்ததுக்கு அப்புறமா தான் கடைசி பிறவியை வந்து மனித பிறவி எடுப்போமா. அதுக்கப்புறம் அதுல புண்ணியம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நமக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதை பத்தினா முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போறோம். கருட புராணம் காட்டும் பிரேத பயணம். பேசிக்கா ஒரு மனுஷன் உடம்புல இருந்து ஆத்மா வெளியே வந்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து ஒண்ணு சொர்க்கத்துக்கு போயிருக்கோம், இல்லைன்னா நரகத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா என்னைக்காவது இதோட பயணத்தை பத்தி பேசியிருப்போமா. இதைத்தான் இந்த கருட புராணம் சொல்லுது. இந்த பிரேதம் எப்படி பயணம் அடைஞ்சு ஒரு சொர்க்கத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ போய் சேருதுங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மொத இந்த உடம்புல இருந்து உயிர் வந்து ஒரு ஆத்மா வந்து வெளியே வந்தோடனே இது என்ன பார்க்கும்னா 3 கோரமான உருவங்களை பார்க்குமா. இந்த 3 கோரமான உருவங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, யம தர்மனோட 3 கிங்கிரர்கள். இந்த 3 கிங்கிரர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெளியே வந்த ஆத்மா மேல பாசக்கயிறை போட்டு இழுத்துட்டு போய் வைபவஸ்தவத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த வைபவஸ்தவம்னா வேற ஒண்ணும் இல்ல, யமபுரி, யமனோட ஊர். அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் யமன் முன்னாடி நிறுத்துவாங்களாம். இதை பார்த்த உடனே யம தர்மன் என்ன பண்ணுவாரா, அந்த ஆத்மாவை நல்லா உத்து பார்த்துட்டு சரி இதை போய் திரும்ப பூமியில விட்டுருங்க அப்படி சொல்லி அந்த ஆத்மாவை திரும்ப அந்த 3 கிங்கிரர்களோட அனுப்பி வச்சிருவாங்க. இந்த 3 கிங்கிரர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எங்க இருந்து அவங்க எடுத்துட்டு போனாங்களோ அதே வீட்டுல எந்த இடத்துல அவங்களோட உடல் இருக்கோ அங்கேயே விட்டுருவாங்களாம். சோ இந்த இடத்துல இருந்து இந்த ஆத்மா வந்து தான் இறந்ததை உணர்ந்து அழுக ஆரம்பிக்குமா, தான் உடலையே சுத்தி வர ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறமா இதை தகனம் பண்றதையும் இதுக்கு செய்யற ஈம சடங்குகள் எல்லாத்தையுமே வந்து இது நேரடியாவே பார்க்குமா. இப்படி 16 நாள் வந்து இப்படியே காலம் போகுமா. அந்த 16 நாள்ல பசி, பட்னி, தாகம் இது எல்லாத்தையும் அனுபவிக்குமா. ஆனா இந்த ஆத்மாக்கு இறப்பு ஒண்ணும் கிடையாது. இதோட வலி, இந்த வேதனையை மட்டும் இது அனுபவிச்சுக்கிட்டே இருக்குமா. 16வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈம சடங்கு அப்படிங்கிறது காரணமா 16வது நாள் வந்து காரியம் பண்ணுவாங்க இல்லையா. இந்த பிண்டம் வச்சு இந்த எள்ளு வச்சு ஏதாவது ஒரு நீர்நிலைகள்ல போய் கரைப்பாங்க. என்ன இதோட நம்பிக்கை என்னன்னா, இந்த பிண்டம் வந்து அந்த ஆத்மாவை போய் சேரும். இதைதான் சொல்றாங்க, இந்த பிண்டம் வந்து யாருக்கு போய் சேரும்னா இந்த ஆத்மாவுக்கு. அவங்க கரைக்கிற ஒவ்வொரு பிண்டமும் வந்து அந்த ஆத்மாவுக்கு போய் சேரலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பார்ப்பனர்களுக்கு துறவிகளுக்கு எல்லாம் வந்துட்டு சாப்பாடு அன்னதானம் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் சாப்பிட அவங்க ஒவ்வொரு வாயை எடுத்து வைக்க அந்த சாப்பாடு எல்லாம் யாரை போய் சேருமா, அந்த ஆத்மாவோட போய் சேருமா. இந்த ஆத்மா எப்படின்னா, அந்த பிண்டத்தாலே வந்து உருவமே இல்லாத ஒரு சாதாரண காத்துல இருக்கிற அந்த உருவம் பிண்டங்களாலே வந்து ஒரு முழு உருவத்தை வந்து அதை எடுத்துக்குவான். இப்படியே 16 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 3 கிங்கிரரும் திரும்பியும் வருவாங்களாம். ஒருவேளை இந்த ஆத்மா நல்லது பண்ண ஆத்மாவா, நல்ல ஆத்மாவா இருந்தா புஷ்பக வாகனத்தை வந்துட்டு இந்திரன் வந்து அனுப்பி வச்சிருப்பாராம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக. ஒருவேளை பாவம் பண்ண ஆத்மாவா இருந்தா இந்த 3 கிங்கிரர்களும் வந்து பாசக்கயிறை கட்டி இழுத்துட்டு போவாங்களாம். அப்பதையும் இழுத்துட்டு போனாங்கல்ல, இதுக்கு முன்னாடி இழுத்துட்டு போவாங்க வைவஸ்தவுக்கு போயும்
கூட்டிட்டு போறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல போயிருவாங்கன்னு கேட்டா கிடையாது. 86,000 காத தூரம் இருக்கிற யமபுரிக்கு இந்த ஆத்மா நடந்தே போகணுமா. அப்படி நடந்து போற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னா வெறும் வந்து முள்காட்டு பாதையா தான் இருக்குமா. அதாவது இந்த போற பாதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா முற்களாலே நிறைஞ்சிருக்கும். இந்த இது வழியா தான் வந்து நடந்து போகும். இதுக்கு வந்து நான் சொன்னேன்ல, இந்த ஆத்மாவுக்கு இறப்பு மட்டும் கிடையாது, அதுக்கு பதிலா இந்த வேதனையை வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டே போகும். இந்த போற வழியில பாத்தீங்கன்னா 10 பட்டினங்கள் வந்து இது பார்க்க வேண்டியிருக்கும். சௌரி, விசித்திரப்பட்டினம், அவாமி, இந்த மாதிரி நிறைய 10 பட்டினங்களை வந்து இந்த ஆத்மா பார்க்கணும். இந்த 10 பட்டினங்களும் என்ன பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய நரகங்களுக்கு நிகரான பட்டினங்கள். ஒரு பட்டினத்துல என்ன இருக்கும்னா பேய்களும் பிசாசுகளும், இன்னொரு இதுல பார்த்தீங்கன்னா நரிகள் இருக்குமா, ஒரு சில இதுல வந்துட்டு ரத்த குழம்பா ஓடுமா. இந்த மாதிரி 10 பட்டினங்களை வந்துட்டு இந்த ஆத்மா வந்து கடந்து போகணுமா. இப்படி 10 பட்டினங்களையும் கடந்து போனதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு 240 கிலோமீட்டர் வந்து அது நடந்து போகும். ஒரு வழியா இப்படி கடந்து போனதுக்கு அப்புறமா கடைசி அது போய் சேர இடம் எங்க பார்த்தீங்கன்னா வைதரணி நதி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வைதரணி நதின்னு பாத்தீங்கன்னா நல்ல நீரோட்டமா இருக்கிற ஒரு ஆறா அப்படின்னு கேட்டா இல்ல, வெறும் சீல் பிடிச்சி வெறும் மழத்தாலையும் யூரினாலையும் சிறுநீர் இருக்குமா சிறுநீராலையும் கலந்து ஓடப்படுற ரொம்ப ஒரு புழு பிடிச்சு அருவருப்பத்தக்க ஒரு ஆறுனா இந்த வைதரணி நதி. இந்த ஆத்துக்கிட்ட போனோடனே 16,000 படகோட்டிகள் வந்துட்டு இந்த ஆத்மாவோட முன்னாடி வந்து தோன்றோடனே அந்த படகோட்டிகள்ல வந்துட்டு ஒருத்தர் வந்து கேட்பாராம், நீ கோதானம் செய்தாயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கோதானம்னா என்னன்னா இவங்க பிறவியில இருக்கும் இவங்க வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல யாருக்காவது கோதானம் யாருக்காவது பசுதானம் பண்ணிருக்கணும், அப்படி செய்தாயா அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி அந்த பசுவோட ஒரு உருவம் வந்து முன்னாடி வந்து தோன்றி மறையுமா. அப்படி தோன்றி மறைஞ்சிச்சுன்னா அப்ப அவன் வந்து பசுதானம் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அப்படி பண்ணலைன்னா அது அப்படி அந்த உருவம் வரலன்னா இவங்க கோதானம் பண்ணலன்னு அர்த்தம். சோ அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த படகோட்டிகள் யாருமே வந்துட்டு இந்த ஆத்மாவை படகுல கூட்டிட்டு போக மாட்டாங்க. அந்த சீல் பிடிச்ச அந்த மோசமான ஆத்துல இந்த ஆத்மா நீந்தி தான் அது முழுசா கடக்கணும். இப்படி முழுசா கடந்து அந்த யமபுரிக்கு போய் சேர மொத்தமா 1 ஆண்டு காலம் ஆகும். இதுக்கப்புறமா அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவன் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன நரகங்கள் இருக்கோ அந்தந்த நரகங்கள்ல ஒரு சில காலம் வந்து வாழணும். வாழ்ந்ததுக்கு அப்புறமா இதோடைய பலனை வந்துட்டு மறுபிறவியில தீர்த்துக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்ப இந்த நரகங்கள் எத்தனை நரகங்கள் பார்த்தா 86,000 நரகங்கள் வந்து இருக்கு. நம்ம இந்த அந்நியன் மூவில பார்த்துப்போம் இல்லையா, இந்த கும்பி பாகம், கிருமி போஜம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த நேம்ல தான் உண்மையிலே இருக்கும். இந்த மாதிரி 86,000 நரகம் இருக்குமா. இதையெல்லாம் கடந்துதான் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த ஜென்மம் எடுத்து இது வரைக்கும் செஞ்ச பாவத்தை வந்து அடுத்த ஜென்மத்துல கழிக்கணுமா. ஒருவேளை நீங்க நிறைய பாவம் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஊனமா பிறக்கிறாங்க, கண் பார்வைனா இதெல்லாம் வந்துட்டு முன் ஜென்மத்தோட பிறவி பலன் தான் வந்துட்டு, அதாவது செஞ்ச பாவங்களோட பலன் தான் வந்துட்டு இந்த பிறவியோட பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு இந்த பிரேத பயணம். இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு வேளை வந்துட்டு இந்த ஆத்மா வந்து நல்ல ஆத்மாவா இருந்தா அது அந்த புஷ்ப வாகனத்திலே வந்துட்டு யமபுரிய அடைஞ்சிருக்கும். யமபுரிய அடைஞ்ச உடனே யம தர்மராஜா எழுந்து நின்று அந்த ஆத்மாவை வணங்குவாராம். அவ்வளவு பெருமை வந்து அந்த ஆத்மாவை வணங்கிட்டு சொர்க்க வாசல் எங்க இருக்கோ அதை காட்டி அமைச்சான். இதுதான் வந்து இந்த பிரேத பயணம். கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார். கருட புராணம் சொல்லும் ரகசியங்கள். இந்த ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நிறைய பாவம் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க இந்த நரக வாழ்க்கையோ இந்த நரக வேதனையோ அனுபவிக்க விரும்பல, அதே மாதிரி மறு ஜென்மத்திலே வந்து அந்த பிறவியோட பலனை நான் அடைய விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிறவிலேயே நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் வந்து கழிக்க முடியும். இதுதான் வந்து இந்த ரகசியம். இது என்னன்னா பிராய்ச்சித்தம் இல்லைன்னா பரிகாரம்னு நம்ம சொல்லலாம். இந்த பிராய்ச்சித்தம்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா தானம் தர்மம் பண்ணலாம். முக்கியமா வந்து பார்ப்பனர்களுக்கு பண்ணீங்கன்னா உங்களுடைய பாவங்கள்லாம் வந்து கழிஞ்சிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோதானம் பண்ணலாம். அது மூலமாகவும் நீங்க அந்த ஒரு சில நரக வாழ்க்கையை வந்து உங்களால அந்த வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க தேவையில்ல. அதே மாதிரி ஒவ்வொரு பாவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புண்ணியத்தை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோமம் வளர்ப்பாங்க இல்லையா, அது மூலமா வந்து நீங்க கழிச்சுக்கலாம். இல்லைன்னா புனித நீர் ஆடலாம். அதாவது இந்த கங்கை நதி இந்த மாதிரி வந்து புனித தலத்துக்கு போய் உங்களுடைய பாவங்களை வந்து நீங்க போக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா விருத்திய ஏதோ ஒரு இது வெயிட் பண்ணுங்க,
விருசோ சர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோமம் தான் இருக்கிறது முக்கியமான ஒரு ஹோமம். அது என்னன்னா, நீங்க இப்ப இறக்குற தருவாயில இருக்கீங்க. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா பாவம் தான் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த விருசோ சர்க்கம் சொல்லக்கூடிய இந்த ஹோமத்தால நீங்க வாழ்க்கை ஃபுல்லா பண்ண பாவத்தை ஃபுல்லா அடிச்சுக்கலாம். அதாவது நீங்க வாழ்க்கை ஃபுல்லா பாவம் பண்ணிக்கலாம். பாவம் பண்ணிட்டு அந்த கடைசி நிமிஷத்துல நீங்க இறக்க போறதுக்கு அந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த விருசோ சர்க்கம் இது எப்படி இந்த ஹோமம் பண்ணுவாங்கன்னா, தன்னோட உடலே வந்துட்டு இறந்து போன உடலா வந்துட்டு நம்ம பிரகடனம் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தை நம்ம வளர்த்தோம்னா, நம்ம இந்த வாழ்க்கையில ஃபுல்லா பண்ண பாவத்தை எல்லாத்தையுமே கழிச்சிடலாம். அதுவும் இல்லைன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட், இந்த நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய உடலை வந்துட்டு தகனம் பண்ணுவாங்களா, அந்த முறையை சரியா பண்ணிட்டோம்னா நம்ம பாவங்கள் எல்லாமே கழிஞ்சிடும். அது எப்படி பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா சாணம் பூசி அது மேல தர்ப்பை புல் படுக்க செஞ்சு அது மேல வந்துட்டு நம்ம இறந்த உடலை வச்சு அதுக்கப்புறமா அதை தீ மூட்டி தகனம் பண்ணிட்டோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து கழிஞ்சு போயிடும். ஒரே ஒரு ஆர்டர் தான், நீங்க தர்ப்பை புல் ஆர்டர் போட்டீங்கன்னா நம்ம பாவத்தை ஃபுல்லா கழிச்சுக்கலாம். இதுதான் கருட புராணம் சொல்லும் ரகசியம். மூணாவது, கருட புராணத்தை பற்றிய உண்மைகள். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த கருட புராணம் வந்துட்டு வைணவத்தை தழுவிதான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இப்போ வைணவத்தை தழுவி இருக்கன்னா யாரு? பார்ப்பனர்கள். ஸோ இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பார்ப்பனர்களை வந்து சுத்தி தான் வருது. பார்ப்பனர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், பார்ப்பனர்கள் எப்படி இருக்கணும், மற்ற சாதியினர்கிட்ட பார்ப்பனர்கள் எப்படி இருக்கட்டும், பார்ப்பனர்கள் வந்து எவ்வளவு புனிதமானவர்கள், பார்ப்பனர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், அறிவுக்கு நிகரானவர்கள் யாரு, அறிவுக்கு ஆதாரம் யாரு அப்படின்னா பார்ப்பனர்கள். இப்படித்தான் வந்து கருட புராணத்துல பார்ப்பனர்களை வந்துட்டு ஒரு கோடிட்டு நமக்கு காட்டுது. பார்ப்பனர்கள் இருக்காங்க பாரு. முக்கியமா வந்துட்டு நான் ஹோமம் வளர்க்கணும் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதாவது நீங்க உங்களுடைய பாவத்தை போக்கணும் ஹோமம் பண்ணணும், யார் வருவா? பார்ப்பனர்கள் தான் வருவாங்க. தானம் பண்ணணும், கோதானம் பண்ணணும், யாருக்கு தானம் பண்ணணும்? பார்ப்பனருக்கு தான் நீங்க கோதானம் பண்ணணும். தீட்டு கழிக்கணும், யார்கிட்ட போவீங்க? பார்ப்பனர்கிட்ட தான் போகணும். இப்படி பார்ப்பனர்களோட தொழிலை வளர்க்கறதுக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கருட புராணம். அதாவது இந்த இருக்கு இல்லையா, நம்ம சனாதன தர்மம், அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காத ஒரு புத்தகம் தான் கருட புராணம். இந்த சாதிய கட்டமைப்பை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதை கட்டமைச்சு கொண்டு போற ஒரு புத்தகம் தான் இந்த கருட புராணம். அதாவது இப்ப இந்த இதுல சொல்லப்பட்டிருக்க பல லட்சம் பிறவி வந்து ஒரு உயிர் எடுக்குமா. அப்போ ஒரு உயிர் வந்துட்டு பல பிறவிகள் எடுக்கும் போது ஒரு ஈயாவோ கொசுவாவோ பிரச்சனை, இதுல புண்ணியம் பண்ணணும். நீ ஈயா பிறந்தா புண்ணியம் பண்ணணும். புண்ணியம் பண்ணாதான் அடுத்த பிறவி வந்துட்டு ஒரு எலியாவோ ஏதாவது அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு பிறவியா நம்ம பிறக்கலாம். இப்படி புண்ணியம் பண்ணி ஒவ்வொரு விலங்கா இதெல்லாம் புண்ணியம் பண்ணி தான் மனுஷனா பரப்பலாம். அதுலயும் மனுஷன்ல இருக்க புண்ணியம் பண்ணி யாரு? பிராமணர்கள். மனுஷன்ல பிறந்தீங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சொர்க்கவாசல் போவாங்க யாரு? பிராமணர்கள். புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் பிராமணர்கள். இதுல பாத்தீங்கன்னா முழுக்க வந்துட்டு பிராமணன் சொல்லி தூக்கி காட்டி அவங்க தொழிலை வளர்க்கறதுக்கும் அவங்களுடைய வயிற்றை வளர்க்கறதுக்கும் என்ன விஷயம் இருக்கோ தேவைப்படுதோ அதை பத்தின விஷயங்களை வந்து மக்களுக்கு புகுத்துறது தான் வந்துட்டு இந்த கருட புராணம். கொஞ்சம் நஞ்சம் கூட சனாதன தர்மத்துக்கு சலிக்காத ஒரு விஷயம் தான் இந்த கருட புராணம். உங்க வாழ்க்கையில யாரையோ பாக்குறீங்க, ஏதோ ஒருத்தவங்க திருநங்கையா பிறந்திருக்காங்க, மூணமா பிறந்திருக்காங்கன்னா தயவு செஞ்சு முற்பிறவையோட பலன்னு மட்டும் நினைக்காதீங்க. கருட புராணம்ங்கிறது கட்டுக்கதை. புராணத்துக்கு நல்ல தமிழ் மீனிங் வந்துட்டு கட்டுக்கதை. தெரியும்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். புராணம்னாலே கட்டுக்கதை. இதை வரலாறு சொல்ல மாட்டாங்க இல்லையா. கருட புராணத்தை வரலாறுல சேர்த்துக்க முடியுமா? இது உண்மை கிடையாது இல்லையா. ராமாயணத்தை வரலாறுல சேர்க்க முடியுமா? மகாபாரத வரலாறுல சேர்க்க முடியுமா? ஏன்னா இதெல்லாம் கட்டுக்கதைகள். கிருஷ்ணன் ஒரு மனிதர் பிறந்து இறந்து போயிட்டாரு, அது வேற விஷயம். அது வரலாறுல இருக்கும். துவாரகான்னு ஒரு சிட்டி இருந்துச்சுன்னு சொல்லி அது வரலாற்றுல வரும். இது வரலாற்றுல வராது. மகாபாரதம் வரலாற்றுல வராது. அதே மாதிரிதான் நீங்க உடனே இந்து மதத்தை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. குரானா இருந்தாலும் சரி, பைபிளா சரி, இதெல்லாம் வரலாற்றுல வராது. அதுல இருக்க ஒரு சில விஷயங்கள் வேணா உண்மையா இருக்கலாமே ஒழிய இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. அந்தந்த மதத்துக்கு ஏற்ப அந்தந்த மத குருக்கள் இருப்பாங்க, அந்தந்த ஆச்சாரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உட்காந்து எழுதுறது தான். அவங்க உட்காந்து தனக்கு என்ன தேவையோ அதை திட்டம் போட்டு எழுதுறது தான். உட்காந்து எழுதுற மேக்சிமம் இருப்பாங்க. பெண்கள் உட்காந்து எழுத மாட்டாங்க, ஆண்கள் தான். ஏன்னா பெண் அடிமைத்தனமும் இதுல வந்து ஒண்ணு குடிக்கிறோம். இந்த புராணங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ, அவனுக்கு என்னென்ன தேவையோ, இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்கானா அவன் எழுதுற அதிகாரங்கள் தான் வந்து இந்த புத்தகங்கள். இந்த கருட புராணத்தோட பத்தின உண்மை இதுதான். இது முழுக்க பார்ப்பனர்களுக்கெல்லாம் எழுதப்பட்டது. அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிண்டம் வச்சதுக்கு அப்புறமா யாருக்கு ஃபுட்டு தானம் பண்ணணும், இது அன்னதானம் யாருக்கு தரணும்? பார்ப்பனுக்கு தரணும். கோதானம் பண்ணனால என்ன நீங்க தானம் பண்றது பார்ப்பனுக்கு தரணும். ஹோம வழக்குக்கு பார்ப்பனம், எல்லாத்துக்கும் அவங்களுடைய வயிற்றை வளர்க்கறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதையெல்லாம் வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. இதுதான் கருட புராணத்தை பற்றி உண்மைகள். உங்களுக்கு இதுல ஏதாவது வந்துட்டு இல்லை இது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நம்ம சேட் பண்ணலாம். அனாவசியமான பேச்சுகள் மட்டும் வேணாம். ஏன்னா
இந்த முற்பிறவி பலன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை கேவலமான வார்த்தை, ரொம்ப கேவலமான வார்த்தை. அதை நான் கண்டிப்பா அதை நான் கண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல போய் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஒரு இப்ப முன்னாடி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடந்துச்சு, ஸ்கூல்ல போய் பிள்ளைங்கிட்ட போய் முற்பிறவி பலன் தான் வந்து ஊனமாய் குழந்தைங்கிட்ட பேசுற விஷயமா அதெல்லாம், குழந்தைங்களுக்கு சொல்ற விஷயமா அது. அப்பனா நாளைக்கு இப்போ ஒரு ஊனமா யாரோ பார்த்து அவங்க ஏதோ கீழே விழுறாங்கன்னா அவங்கள போய் தூக்க மனசு வருமா? போன ஜென்மத்துல அவன் பண்ண பாவத்துக்கு தானே இதை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? மனிதர்களுக்கு நல்ல விஷயத்த சேர்க்கணும். சமூக நீதினு சொல்றாங்க, ஆனா பார்ப்பனர்கள் மத்த ஜாதியினரை எப்படி வந்துட்டு பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கருட புராணத்துல சொல்லுது. எதுக்கு இந்த பார்ப்பனர்கள் மத்தவங்கன்னு சொல்லி பிரிக்கணும்? இதுலயே சமூக நீதி உடைஞ்சு போச்சு. ஆனா சமூக நீதியை வளர்க்கறதுக்காக தான், மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் இந்த புத்தகம்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நான் சரியா எடுத்துக்கல. உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இருக்கு. நான் இந்த கருட புராணத்தை பற்றி கதை சொல்றீங்கன்னா அது நல்ல கதை, படிக்கலாம் இல்லையா, புத்தகம் நம்ம படிக்கலாம். என்னால் நமக்கு எது இன்ட்ரெஸ்டோ அது நம்ம படிச்சுக்கலாம் இல்லையா. அந்த கதை வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அது செகண்ட் பார்ட் அந்த கதை மட்டும் அழகாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.